நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கீழே போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டி வரும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 27/2/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அப் டு 40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 18 விதமான பதவிகளுக்கு ஒரு 32 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. பாதுகாவலர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், செக்யூரிட்டி கார்டு, ஓடி அசிஸ்டண்ட், டிஸ்பென்சர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், பிசியோதெரபிஸ்ட் உட்பட 18 பதவிகளுக்கு தான் இந்த வேகன்சி போட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணும்படியாக நிறைய வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா 10ஆம் வகுப்பு, டிப்ளமோ, டிகிரி, டிஃபார்ம்னு நிறைய கேட்டகரிக்கு அவங்க வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக வயது வரம்பு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்துக்கு கீழே தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள சித்தா பிரிவு மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேசிய ஊரக நலத்திட்டத்தின் கீழ் ஒப்பளிக்கப்பட்ட கீழ்கண்ட காலி பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு தகுதி வாய்ந்த நபர் விண்ணப்பங்கள் 17/2/2024 அன்று மாலை 5:45 மணிக்குள்ளால் அவங்க வரையிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 18 வேகன்சிஸ் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தா, இதுக்கு பார்த்திங்கன்னா 2 வேகன்சியும், இதற்கான தகுதி பார்த்திங்கன்னா டிகிரி இன் பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான மாதாந்திர தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா ₹40,000 per month சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டிஸ்பென்சர் சித்தா, இதுக்கு 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் டிஃபார்ம் ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மசிஸ்ட் அது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பர் டே 750 தொகுப்பூதியம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தெரப்பியூட்டிக் அசிஸ்டண்ட் சித்தா மேல், இது ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஆர் ஹெச்எஸ்சி ஆர் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் அது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பர் மந்த் பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா வயது பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 32 வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 34 வயதுக்குள்ளே இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஒர்க்கர் சித்தா, இதுக்கு 5 வேகன்சியும், அடுத்ததாக மல்டிபர்பஸ் ஒர்க்கர் யுனானி ஒரு வேகன்சியும், மல்டிபர்பஸ் ஒர்க்கர் யோகா அண்ட் நேச்சுரோபதி இது ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் அண்ட் ஏபிள் டு ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ். ஸோ தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர் டே ₹300 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இவங்களுக்கான வயசு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செமன் செக்யூரிட்டி கார்டு, இது ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே போல் 8ஆம் கிளாஸ் பாஸும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், இதுக்கு 4 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2க்குமே பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த் 8,500 சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் உள்ள செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா வயசு 50 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சோஷியல் ஒர்க்கர் ஒரு வேகன்சி, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் படிச்சிருக்கணும். பர் மந்த் 23,500 சேலரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். அடுத்ததாக பிசியோதெரபிஸ்ட் ஒரு வேகன்சி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் 2 years இன் டிசேபிள் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பர் மந்த் 13,000 சேலரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக செக்யூரிட்டி 2 வேகன்சி, 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பர் மந்த் 8,500 சேலரி, 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். அடுத்ததாக கவுன்சிலர் ஒரு வேகன்சி, டிகிரி இன் சைக்காலஜி பிஏ படிச்சிருக்கணும். பர் மந்த் 18,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சானிட்டரி ஒர்க்கர் 3 வேகன்சி, 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பர் மந்த் 8,500 சேலரி, 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒரு வேகன்சி, இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகிராஃப்ட் ஃப்ரம் ஆர்சிடி ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பர் மந்த் 17,000 சேலரி, 35 வயதுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓடி அசிஸ்டண்ட் ஒரு வேகன்சி, 3 months ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கணும். பர் மந்த் 11,200 சேலரி சொல்லியிருக்காங்க. 45 வயதுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபர் ஒரு வேகன்சி, ஆஸ் பர் என்ஆர்ஹெச்எம் நார்ம்ஸ் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி இருக்கணும். பர் மந்த் 13,300 சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக லேப்டெக் கிரேட் 3 இது ஒரு வேகன்சி ஆஸ் பர் NRHM நார்ம்ஸ் HSC வித் DMLT இதுக்கும் பர் மந்த் 13,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 MTM இதுக்கு ஒரு வேகன்சி ஆஸ் பர் NRHM நார்ம்ஸ் HSC வித் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் இருக்கணும். பர் மந்த் 14,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபரி ANM இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. ஸோ இதுக்கும் அதே போல் மஸ்ட் ஹவ் பாஸ்ட் SSLC. ஸோ அதுக்கு இங்கே ஒரு டேட் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடி படிச்சிருக்கணும். அதே போல் +2க்கும் சொல்லியிருக்காங்க. அதே போல் +2வும் சொல்லியிருக்காங்க. அதே போல் மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் ட்ரைனிங் கோர்ஸ் இன் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் அவார்டட் பை த DBH அண்ட் PM சென்னை இன் ரெகக்னைஸ் இன்ஸ்டியூஷன் 18 months இதுக்கும் ஒரு டேட் இதுக்கு முன்னாடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 24 month இது ஆஃப்டர் இந்த டேட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹேவிங் a certificate of registration issued by the தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சிலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர் மந்த் 14,000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த கடைசியாக உள்ள இந்த 4 போஸ்டிங்க்கும் 35 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ மொத்தம் 32 வேகன்சி சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வரிசை எண் 1, 2 மற்றும் 3 குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகள் இன சுழற்சி அடிப்படையில் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வினை மாற்றி அமைக்கவோ ரத்து செய்வோ கீழே கையொப்பமிட்டவர்களுக்கு அதிகாரம் உண்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமோ வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 17/2/2024 மாலை 5:45 மணிக்குள்ளால் உங்களுக்கு கிடைக்கும்படியாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷனுக்கு கூட என்னென்னலாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதும் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ என்னென்னலாம் செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். எல்லாமே வந்து நகல்கள் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கான அப்ளிகேஷனும் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன். ஓகேவா. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கிளியராக பார்த்து அதெல்லாம் ஃபில் பண்ணி அது கூட என்னென்ன அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணுமோ அதெல்லாம் சேர்த்து அனுப்புங்க. ஓகேவா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் லிங்க், அதுக்கப்புறமா இந்த அட்டாச் பண்ணக்கூடிய என்னென்ன அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிற லிங்க், இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.